அனுபவம் நூறு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி போவோங்க. இந்த எபிசோடில் நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து உறுப்புகள் தானம், அது ஆர்கன் டொனேஷன். ஓகேங்களா? அது தானத்திலே சிறந்த தானம்னு அன்னதானத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அன்னதானம் ஒன்று தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். நீங்கள் மேற்கொண்டு சாதனம் போட்டிருந்தா ஒரு காலகட்டத்தில் போதுங்கிற மனநிலை வந்துடும், போதும்பாங்க. ஆனால் ஒன்று, அன்னதானம் பண்ணுறதுக்கு செல்லும் வேணும், பணம் வேணும். பணம் இருந்தால் தான் அன்னதானம் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் அதை விட உயர்ந்தது என்னென்னா இரத்த தானம். இரத்த தானம் பண்ணுறது ஒருத்தருடைய உடல்நிலையும் இரத்தம் நன்றாக இருக்கணும், சீராக இருக்கணும் இல்லையா? அது பணம் இருந்தால் மட்டும் பார்த்தது. ஆனால் அதோட உயர்ந்த தானம் ஒன்று இருக்குங்க, அது வந்து உறுப்பு தானம். அது இரத்தமாவது ஒருத்தர் ரத்தம் பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து புது ரத்தம் ஊறிடும். ஸோ கொடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் உறுப்பு தானங்கிறது, இப்போ சப்போஸ் 2 சிறுநீரகம் கிட்னி இருக்குது. ஒரு கிட்னியை வந்து இரத்த ரிலேஷனுக்கு, பிளட் ரிலேஷனுக்கு கொடுத்துரும், தானமாக கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான். அந்த மீதி ஒரு கிட்னியை வச்சு தான் அவங்க மீதி வாழ்நாள் முடிய யார் தானமாக கொடுத்தாங்களோ அவங்களும் ஓட்டி ஆகணும், தானமாக பெற்றவங்களும் ஒரு ஓட்டி ஆகணும் இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே சிறந்த தானம் வந்து உறுப்பு தானங்க. அது இப்போது ஒரு 4-5 மாதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க 4-5 பேர் மடம் இறந்துட்டாங்க. அவங்க கூட பக்கத்துலேயே இருந்து கடைசி ஏறி விட்டுற முடிய பக்கத்துலேயே இருந்த வேண்டிய ஒரு சொல்ல. அப்போ வந்து என் மனசுக்கு அரிச்சிக்கிட்டு இருந்ததுங்க, ஒருத்தர் இருந்த பிறகு அவரை அப்படியே கொண்டு போயிட்டு எரிவிட்டு மைதானம் கொண்டு போயிட்டு அப்படியே எரிவிட்டுறாங்க. இப்போது எலக்ட்ரிக்கல் கிரேவியார்டு வந்துருச்சு இல்லையா, அதில் வந்து எரிவிட்டுறாங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. இப்போது எனக்கு என்ன அப்போது யோசனை தோணுச்சுன்னா, நம்ம வந்து நம்ம மறைவிக்கும் பிறகும் நம்மளும் இருட்டுறதும் போகிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது உள்ளர ஏதாவது நம்ம உறுப்பு நல்லா இருந்ததுன்னா ஏன் அதையே மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது? உதாரணமாக பார்த்திங்கன்னா, என்னுடைய கண்கள் வந்து எழுதும்போதோ படிக்கும்போது மட்டும்தான் கண்ணாடி யூஸ் பண்ணுது. மற்றபடி இப்போ கண்ணாடி இல்லாமல் என்னால் நடமாட முடியும், தூரத்தில் உள்ள பொருளையும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ கண் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். உள்ளர உள் உறுப்புகள், முக்கியமாக ஜீரண உறுப்புகள் சீராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வயது வந்து 64 ஆகுதுங்க. இந்த 64 வயசில் அல்சர் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. இத்தனைக்கும் ஒரு 20 வருஷம் வந்து ஹோட்டல் சாப்பாடு, வட இந்தியா தென்னிந்தியா சாப்பாடு, வெந்து வேகாது எல்லாம் சாப்பிட்டு கூட அல்சர் வர விட்டது கிடையாது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், நிறைய பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். எனக்கு வாழ்நாளில் ஒரு நாள் கூட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்ததில்லை. அது கரெக்டாக 7 மணிக்கு எழுந்துச்சுமே உடனே காலை கடன் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்படின்னா ஜீரண உறுப்புகள் நல்லாயிருக்கு, குடல்லாம் நல்லா இருக்குன்னு எனக்கு என்னுடைய அறிவு கட்டினவரை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எந்த புகைப்பழக்கமோ மது பழக்கமோ எனக்கு கிடையாது. அதில் கிட்னியும் கெட்டு போகலை, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக யூரின் போய்ட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து தீயில் பொசுக்கிறதுல எனக்கு சம்மதம் இல்லைங்க. அதனால்
யாராவது பயன்பு உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஏஜென்சி இருக்காங்க, டிரான்ஸ்டான், TRANSTAN அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த அமைப்பில் போய் என்னுடைய மறைவுக்கு பிறகு டாக்டர்கள் என்னுடைய உடலை பரிசோதித்து எந்த உறுப்பு ஏற்ற உறுப்பாக இருக்கிறோம் அது நோயாளிகளுக்கு பொருத்தமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ஸோ இருக்கோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, ஆன்லைனில் சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிச்சு. அதனால் ஐடென்டி கார்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இது ஐடென்டி கார்டு தெரியுதுங்களா? டிரான்ஸ்டன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த உறுப்பு எடுக்கலாம்னு இருக்குது. எல்லா உறுப்புகளையும் எடுக்கலாம். ஸோ டிரான்ஸ்டன் இதில் இப்போது ஒருத்தருடைய மறைவுக்கு எந்த காலேஜில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த காலேஜில், மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய், மருத்துவக் கல்லூரியில் கொண்டு போய் உறுப்புகளில் நல்ல உறுப்புகளை மற்ற நோயாளிகள் எடுத்து பயன்படுற மாதிரி உறுப்புகளாக எடுத்துக்கிட்டு நீட்டாக தைச்சி கொடுத்துருவாங்க. பார்க்க வரவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. அதே மாதிரி எரியூட்டும் போதும் வேஸ்ட்டாக போகிறது வந்து எரியூட்டப்படாது, மீதி பாட்டெலாம் எரியூட்டும். ஆனால் அந்த எடுக்கப்பட்ட உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது எந்த நபருக்கு தேவைப்படுதோ, எந்த நோயாளிக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு உபயோகமாகும். அட்லீஸ்ட் ஒருத்தர் பயன்படலாம், இல்லை 2 பேர் 3 பேர் பயன்படலாம், இல்லை 4 பேர் பயன்படலாம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துலேயும் இது இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பம்பாயில் ஒரு சமூகம் இருக்கும், பார்சி மக்கள் அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப பரோபகாரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இறந்துக்கிட்டாங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருவாங்க. எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்ச பிறகு உடலை கொண்டு போய் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது, அந்த இடத்துல மாடியில் வச்சுருவாங்க. அதுக்குன்னு தனியாக கழுகுகள் வரும், பிணந்தினி கழுகுகள் அப்படின்ட்டு. அது வந்து கொத்தி சாப்பிட்ரும். வீணாக போகிற உடம்பு வந்து அட்லீஸ்ட் ஒரு பறவைகளுக்கு உணவாக போகுங்கிற ஒரு நல்லெண்ணம். அதே மாதிரி சில சமூகத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே வீசிட்டு போயிடுவாங்க. உடம்பு வந்து எரிவிட்ட மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, என்னுடைய மறைவுக்கு பிறகு ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் என்னுடைய உறுப்பினால் பயன்பட்டாங்கன்னா அது நான் பெற்ற என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.